இப்போ ஷேரிங் ஒர்க் புக்ஸ்ன்றது வந்து ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் நம்ம கொலீக்ஸோட அதாவது இன்டர்னல் ஆர்கனைசேஷனோட நம்ம எப்படி அந்த ஃபைல ஷேர் பண்றது அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த ஓகே வந்து ஒரு மெயில் ஐடி குடுத்துருப்பாங்க இல்லையா? ஓகே ஸோ அந்த மெயில் ஐடி மூலியமா தான் நம்ம லாகின் பண்ண போறோம். அது வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்டா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து அவுட்லுக் யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பா அது மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் தான். ஓகே இப்ப ஜிமெயில் யூஸ் பண்றவங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க அக்கவுண்ட் வச்சிருக்கணும். ஓகே ஸோ எம்பெடட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால ஷேர் பண்ண முடியும். அதுவும் இன் இன்டர்னல் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அந்த ஷேரிங் ஃபைல்ஸ். ஓகேங்களா? ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டேட்டா வந்து தெஃப்ட் ஆகாம இருக்கிறதுக்காக, டேட்டா செக்யூரிட்டி. ஓகே ஓகேங்களா? ஓகே இந்த கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பேஜ் செட்டப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுன்றீங்க. சரி, ஓகே. அகைன் ஐ வில் டெல் யூ. ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு பேஜ் லே அவுட் அப்படின்ற ஒரு தேர்ட் டேப் இருக்கும். ஓகேங்களா? இதில் தான் உங்களுக்கு பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும், இல்லை இந்த பேஜ் எக்ஸல் ஷீட்டை வந்து நம்ம எந்த மாதிரி ஃபார்மேட் கொண்டு போறோம் அப்படின்றதையும் நம்ம இதில் தான் டிசைட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே A4 சைஸ் தான், அதாவது போர்ட்ரேட் மாதிரி தான் இருக்கும். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட் மாதிரியும் இருக்காது, லேண்ட்ஸ்கேப் மாதிரியும் இருக்காது. ஏன்னா இதுல n நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் n நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இதுல போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் மோட் இருக்கு, அந்த ஓரியன்டேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மார்ஜினும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த மார்ஜின் தான் சொல்ல முடியாது. A4 சைஸ் இருக்கு, இல்ல இதோட மார்ஜின் வந்து இவ்வளவுதான் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இதுலயும் எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல கஸ்டம் மார்ஜின்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலாக 1.91 சென்டிமீட்டர் டாப் லெஃப்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு கரெக்டாக நான் என்னோட டேட்டா மட்டும் அப்படியே வேணும் அப்படின்னாக்கா நீங்க அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரிண்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ உங்களோட ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட்ஸ்கேப்ல ஒரு லென்த் இருக்கு, அதாவது நமக்கு வந்து n நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு 10 காலம் இருக்கு, 4 ரோ தான் இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க லேண்ட்ஸ்கேப்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் அதிகமா இருக்கும். அந்த பேஜ் A4 பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு விசிபிள் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக லே அவுட் வந்து நம்ம ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். ஒரு ரிப்போர்ட்டுக்கும் எது தேவைப்படுதோ அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா சில பிரிண்டர்ஸ்ல வந்து A4 இருக்கும், சிலதுல வந்து A3 இருக்கும். ஸோ நம்ம கிளிக் பண்ணும்பொழுது A4 கிளிக் பண்ணணும், A3 கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா சின்ன ரிப்போர்ட் கூட பெரிய பேப்பர் எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே. இந்த மாதிரியான சில அப்டேட்ஸையும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். இதுலயே உங்களுக்கு இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்றது, அப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் ஃபார்மேட் கிரியேட் பண்றது, இது எல்லாமே வந்து எக்ஸல்ல பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான நம்ம கிரியேட் பண்ணி அதை ஒரு ஃபார்மேட்டா எடுக்கணும் அப்படின்னாக்கா எல்லாமே நீங்க லெட்டருக்கு எடுக்கணும். ஓகேங்களா? லெட்டர் ஃபார்மேட். சம் கேசஸ்ல வந்து A4 ஷீட்டும் தேவைப்படும். ஓகேங்களா? ஓகே ஓகே. பிரிண்டிங்க்கு கொடுக்க போறோம் அப்படின்னாக்கா பிரிண்டிங் ப்ரூஃப்ல பாத்தீங்கன்னாக்கா சிலதுக்கு லெட்டர் எடுப்பாங்க, சிலதுக்கு A4 ஷீட் சைஸ் எடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த நமக்கு இதை நீங்க சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பிரிண்ட் ஏரியா. இப்ப செலக்டிவா ஒரு பிரிண்ட் ஏரியா நமக்கு தேவை. ஏதாவது பாத்தீங்கன்னாக்கா இப்ப எனக்கு எப்பவுமே ரிப்போர்ட் எடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு ஏல இருந்து G காலம் வரைக்கும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னாக்கா இந்த G காலம் வரைக்கும் செலக்ட் பண்ணி செட் ஏரியா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ A7ல இருந்து A1ல இருந்து G7 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்ட் ஏரியாவை கொடுத்து செட் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் எப்போ பிரிண்ட் கொடுத்தாலுமே இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா நான் எப்போ எடுத்து ஃபைல்ஸ் பிரிண்ட் கொடுத்தாலுமே எனக்கு இந்த செட்டப் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா கிளியர் பிரிண்ட் ஏரியா கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் பிரேக். இந்த பிரேக் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் இருக்கு. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இங்க ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேபிள் இருக்கு. இந்த டேபிள் 1 அண்ட் டேபிள் 2 இப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஓகே. இது வந்து சேல்ஸ் டேபிள் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ செகண்ட் ஓகே கஸ்டமர் டேட்டா சம்திங் ஏதாவது ஒரு டேபிள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரேக்கப்ல வேணும் அப்படின்னாக்கா நீங்க இதுக்கு பிரேக்கப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பேஜ் பிரேக்கப். ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும், கீழே இன்னொரு டேபிள் உங்களுக்கு காமிக்கும். அதோட ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா? ஆமா. அதை மட்டும் ஸ்பிளிட் அப் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேங்களா?
ஓகே. ஸோ இந்த பிரேக்கப் வேணாம் அப்படின்னாக்கா நீங்க ரிமூவ் கொடுத்துக்கலாம். ஓகே. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் கொடுக்கும் பொழுது ஒரு ஷீட்லயுமே ஒரு பேஜா வரும். அதாவது இந்த A1ல இருந்து F11 வரைக்கும் ஒரு பேஜ்லயும், அடுத்தது A12ல இருந்து F21 வரைக்கும் ஒரு பேஜ்லயும் வரும். ஓகேங்களா? ஓகே. மாதிரி பேஜ் பிரேக்கப்ல வரும். ஓகே. அந்த லைன் போட்டிருக்கு இல்லையா, அது வரைக்கும் தனித்தனியா உங்களுக்கு ஷீட்ஸ்ல வரும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் நமக்கு கம்பெனி ஒரு லோகோ இருக்கும், இல்ல கம்பெனியோட கான்ஃபிடென்ஷியல் இந்த மாதிரி எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி வேர்ட்ல மட்டும் தான் பண்ண முடியும் கிடையாது. இதுலயும் கூட நீங்க பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிக்சர்ஸும் வச்சுக்கலாம். இல்ல பிக்சர்ஸை வந்து இல்ல அப்படின்னாக்கா நீங்க வெப்சைட்ல இருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைல், ஓகேங்களா, உங்க சிஸ்டம்ல இருந்து நீங்க எடுத்துக்கிறது. தேர்ட் ஒன் OneDrive, அதாவது கிளவுட்ல இருந்து நீங்க எடுத்துக்கிறது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா வெப்ல இருந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது. ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி ஒரு பிக்சரை நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு செல்லோட பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இதையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா டெலிட் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. வந்து கம்பெனி ரிலேட்டடா இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு இல்ல இன்வாய்ஸோ நீங்க எக்ஸல்ல கிரியேட் பண்றீங்க, அதோட டெம்ப்ளேட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு லோகோஸ்லாம் இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல பேக்ரவுண்ட் வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் லோகோ ஒன்று இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே வந்து நம்ம கம்பெனியோடது அப்படின்னாக்கா பின்னாடி ஒரு லோகோ கண்டிப்பா இருக்கும். அது வந்து ரொம்ப லைட் கலர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படின்னாக்கா பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. 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 நெக்ஸ்ட் ஒன் பிரிண்ட் டைல்ஸ். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம், கொடுத்த உடனே ஒரே பேஜ்ல எல்லாமே செலக்ட் ஆயிட்டு ஒரே இதுவா வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கு. நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ ஒரு டேபிள் வந்து ஒரு பேஜ்ல வந்துருச்சு, அடுத்த டேபிள் வந்து இன்னொரு பேஜ் தான் வரணும், இல்ல பக்கத்துல வரணும் அப்படின்னாக்கா, இப்போ லேண்ட்ஸ்கேப்ல கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு டேபிள் வந்துருச்சு, பக்கத்துல ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரீ ஸ்பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல இது கன்வெர்ட், அதாவது சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம இதை கொடுத்துருவோம். இதை கொடுத்துட்டு இதுல ஷீட் அப்படின்ற ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஷீட். ஆமா. அதுல இப்போ ரோஸ் டு ரிப்பீட் டு டாப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டேபிள் சைஸோ அந்த டேபிள் சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட டேபிள் சைஸ் பாத்தீங்கன்னா B2 to E2 அந்த செல் சைஸ் வரைக்கும் தான் இருக்கு. அந்த ஹெட்டர் சைஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டவுன் தென் ஓவர் இந்த டேபிள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்து டேபிள் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அப்படின்னாக்கா நீங்க இந்த ரோஸ்ல அப்டேட் பண்ணணும், எந்த இது வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி காலமும் எந்த காலம் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்றோமோ அந்த காலமையும் கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வரைக்கும் பிரிண்ட் ஆயிட்டு வரும். ஓகே. 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 ஸோ இப்போ நம்ம எக்ஸல்ல ஜென்ரலா பிரிண்ட் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இந்த டேபிள்ல இருக்கிற பார்டர்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இந்த செல் பார்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிளாக் கலர்ல பிரிண்ட் ஆகும், பின்னாடி இருக்கிற லைன்ஸ்லாம் பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நீங்க அதுவே ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு டேபிளோ இல்ல வேற ஏதாவது ஒரு டிசைன் பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்க இந்த டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படின்னாக்கா கிரிட் லைன்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா? கிரிட் லைன்ஸ் அண்ட் எல்லாம் எடுத்துடலாம். ஓகே. உங்களுக்கு விசிபிளா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. நீங்க பிரிண்ட் ஏரியா எடுக்கும்போது இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ்ல காமிக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பிரிண்ட்ல வந்து கிரிட் லைன்ஸ் எதுவுமே காமிக்காது, வெறும் இந்த பாக்ஸோட டேபிள் பாக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ உங்களுக்கு மீதி ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க எழுதுறதுனா எழுதிக்கலாம், ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நீங்க நோட்ஸா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த நீங்க ஒரு ரீசன் ஆர் வாட் எவர் அனலைஸ் பண்றேன் அப்படின்னாக்கா அந்த அனலைஸ் நான் அந்த ரிப்போர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஒரு மீட்டிங் போறீங்க அப்படின்னாக்கா
இந்த டேபிளை பத்தி எதனா ஒரு டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம இந்த நோட்ஸ்ல எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. வந்து பேப்பர் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஓகே, ஓகே. நம்ம பேஜை எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் திங் உங்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் அந்த சப்ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. நீங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் அகைன் உங்களுக்கு ஓகேங்களா? ஓகே. இப்போ X2 பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலா டைப் பண்ணுவீங்க இந்த மாதிரி X2 H2O இந்த மாதிரி சில சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி கொண்டு வரது அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் நான் நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ரிமைண்ட் பண்றேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்கன்னாக்கா H2O இந்த 2 மட்டும் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்டா வரணும், அதாவது கீழே வரணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ செல்ல உங்களுக்கு அந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+1 ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃபார்மேட் செல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் செல்லை கிளிக் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸா கிடைச்சிரும். ஸோ இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? ஜென்ரலா இருக்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. ஓகே. இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி நேம் இருக்கு, அந்த கம்பெனி நேமுக்கு மேல ட்ரேட்மார்க் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? ஆமா ஆமா. காப்பிரைட்னா உங்களுக்கு டவுன் போட்டு சி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே. இந்த கேரக்டர்ஸ்ல சில நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்கான சிம்பிள்ஸும் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு எங்க இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் இருக்கு இல்லையா? ஆமா. ஃபாண்ட்ல வெப்டிங் அப்படின்ட்டு ஃபாண்ட். ஓகே. ஓகே. இந்த ஃபாண்டோட இதுதான் அப்படிலாம் வரும். ஓகேங்களா? இதுதான் கேரக்டரா இங்க சேஞ்ச் ஆகுது. ஓகே. வந்து இதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல கேரக்டர்ஸ் மூலியம் கொடுத்து அதோட நம்பர்ஸை நீங்க கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் இப்போ ஃபுல்லாவே நீங்க இதை பிரிண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னாக்கா இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிடுவீங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+P கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஓகே. இதுல செட்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு ஷீட்ல இருக்கோம், அந்த ஷீட்ல இருக்கிற டேட்டாவை வந்து பிரிண்ட் ஆக்டிவ் அப்படின்றது ஃபுல்லாவே எடுத்துக்கும். ஓகேங்களா? அந்த ஷீட் ஃபுல்லா பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 of 4 இருக்கு. ஸோ 4 பேஜ் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. ஆனா நமக்கு ஆக்டிவ் ஷீட் தேவையில்ல, செலக்ஷன் மட்டும் போதும். என்டையர் ஷீட் என்டையர் ஒர்க் புக் கொடுத்தீங்கன்னாக்கா இருக்கிற எல்லா பேஜுமே நமக்கு இங்க வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? எந்த பேஜ்ல டீடைல்ஸ் இருக்கோ, அதாவது அந்த டேட்டா இருக்கோ அந்த பேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இதுவுமே நமக்கு இதுல பிரிண்ட் செலக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம செலக்ட் பண்ணது மட்டும் எடுத்துக்கும். ஓகே. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டா காமிக்கும். இது ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பேஜ் பிரேக் பண்ணிருக்கோம். பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு அட்வான்ஸ்ட்ல ஹலோ சொல்லுங்க. அட்வான்ஸ்ட்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
ஓகே. டிஸ்ப்ளே ஆப்ஷன் ஃபார் திஸ் டிஸ்ப்ளே ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஃபார் திஸ் ஷீட். ஒர்க் புக் இருக்கு இல்லையா, ஒர்க் புக். ஒர்க் ஆமா. ஷீட்ல உங்களுக்கு ஓகே. ஷோ பிரேக்கப்ஸ் பேஜ் பிரேக்கப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஓகே, ஓகே. ஓகே. இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பிரேக்கப்ஸ் போயிடும். ஓகேங்களா. ஓகே. ஓகே. ஸோ இதுலயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரிட் லைன்ஸ்லாம் உள்ள சொன்னேன் இல்லையா, அதே சேம் ஆப்ஷன்ஸ் உங்க இங்கேயும் இந்த இடத்துலயும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஓகே. ஸோ இதுல உங்களுக்கு கிரிட் லைன்ஸ் வந்து டார்க் கலர்ல வேணும் அப்படின்னாக்கா நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி ஓகே. ஓகே. கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அகைன் உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கு இப்போ பேஜ் செலக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்து பேஜ் லேஅவுட் print area ஓகே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலம்ஸ் இப்போ நம்ம செலக்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா 4 காலம் இருக்கு. ஸோ எல்லா காலமே வந்து ஒன் பேஜ்ல செலக்ட் பண்ற மாதிரி கொடுத்துட்டு லேண்ட்ஸ்கேப் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இதுல ஒன் பேஜ்ல போத் சைடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிரிண்ட் ஆன் போத் சைடு அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த டேட்டா மட்டும் ஒரு பேஜ்ல வந்திருக்கு. இதே நான் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒன் பேஜ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ரெண்டு டேபிளுமே வந்து ஒரு ஷீட்குள்ள ஃபிட் ஆயிடும். ஓகே. ஸோ அட்வான்ஸ்டு பேஜ் செட்டப் வேணும் அப்படின்னாக்கா நீங்க பேஜ் செட்டப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே. நான் சொன்ன அந்த ஷீட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதுலயே கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க இங்க ரோஸ் டு ரிப்பீட் அப்படின்றத கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இங்க உங்களுக்கு பிரிண்ட் குவாலிட்டி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த 600 dpi இருக்கு இல்லையா, ஆமா. இது கொடுத்தீங்கன்னாக்கா பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும். இல்ல ஜென்ரலா ஒரு டேட்டா மட்டும் தான் எடுக்கிறேன், இது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா 300 dpiலே எடுத்துக்கலாம். ஓகேங்க. ஓகே. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு அவ்வளோ இங்க் வந்து சேவ் ஆகும். பிரிண்டர்ஸ்ல இருக்கிற இங்க் சேவ் ஆகுறதுக்காக 300 dpiல கொடுப்போம். ஓகேங்களா. ஓகே. ஓகே. டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு டைம்ல எடுக்க போறீங்க அப்படின்னாக்கா 300 dpi எடுங்க. இல்ல ஒரே ஒரு பேப்பர் தான் எடுக்க போறேன், ஆனா இந்த பேப்பர் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா 600 dpi வச்சு எடுங்க. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷேரிங் ஒர்க் புக். ஓகேங்களா. ஷேரிங் ஒர்க் புக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒர்க் புக்கு. இந்த எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் ஒர்க் புக், அதாவது ஃபைல் அப்படின்றது நம்ம சொல்றோம் இல்லையா ஆல்ரெடி. ஸோ இதை தான் ஒர்க் புக் சொல்லுவோம். இந்த ஒர்க் புக்கை நீங்க அப்படியே சேவ் பண்ணணும் இல்லை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா மேலே உங்களுக்கு லாகின் பண்ணியிருப்பீங்க. நீங்க இந்த ஃபைல வந்து லாகின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் சாரி அக்கவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஆமா. அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல நீங்க லாகின் பண்ணிருக்க கிரெடென்ஷியல்ஸ் காமிக்கும். ஓகேங்களா. ஓகே. ஓகே. நீங்க எந்த அக்கவுண்ட்ல யூஸ் பண்றீங்களோ அந்த அக்கவுண்ட்டுக்கு லாகின் பண்ணிக்கங்க. ஓகே. ஓகே. லாகின் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துருவாங்க. அதாவது உங்களோட கான்டாக்ட்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல ஒரு மேன் சிம்பிள் போட்டு பிளஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஷேரிங் ஆப்ஷன் வரும். ஓகேங்களா. இப்போ இதை நீங்க யார் கூட ஷேர் பண்றேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மெயில் ஐடி கொடுக்கலாம். ஓகேங்களா. ஓகே. இல்லைனாக்கா நீங்க இதை கிளவுடோட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ OneDriveல வந்து எனக்கு இந்த ஃபைல் சேவ் ஆயிடும். நான் எப்போ வேணா என்னோட லாகின் எந்த சிஸ்டம்ல வேணாலும் யூஸ் பண்ணி இதை எடுத்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுக்காக பெட்டரா ஆக்சஸ் எடுத்து அதுக்காக நம்ம ஃபைலை வந்து ஓபன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது.
ஓகேங்களா? ஓகே. ஃபைல வந்து நம்ம ஓகே. டெஸ்க்டாப்ல வச்சிருப்போம். அத கிளவுட்ல சேவ் பண்ணிட்டு இங்க வந்து லாகின் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல வேற ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே வேற ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னாக்கா, அதுல போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டெஸ்க்டாப்ல இருந்து இன்னொரு டெஸ்க்டாப்புக்கு நம்ம மூவ் பண்றதுக்கு பதிலா கிளவுட்ல வச்சிருப்போம். சில ஷேர் பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆமா. சோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? இப்போ இது ஓகே. ஓகே. கிளவுட் குடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு கிளவுட்ல சேவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜி டிரைவ் இல்ல கூகுள் டிரைவ் இருக்கு இல்லையா? டிராப் பாக்ஸ் இந்த மாதிரி எதுலயாவது நம்ம கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. 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 இதுல ஷேர் ஆப்ஷன் அப்படின்னு வருது இல்லையா? இப்போ நான் வந்து இமெயிலா சென்ட் பண்ண போறேன் அப்படின்னாக்கா, நீங்க இமெயிலா சென்ட் பண்ணலாம். இல்ல ஷேர் வித் பீப்பிள் அப்படின்னாக்கா, ஷேர் வித் பீப்பிள் கூட கிளிக் பண்ணிட்டு நீங்க அவங்க கூட ம்ஹ்ம். ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒன் டிரைவ்ல ஷேர் ஆயிடுச்சு. ஸோ இந்த லிங்க் எடுத்து நீங்க உங்க டீம் மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னாக்கா, இந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே. ஓகேங்களா? ஸோ இமெயில்ல ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, இமெயில்ல அட்டாச்மெண்ட்டா வேணுமா? இல்ல இப்போ நீங்க அவுட்லுக் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா, டைரக்டா இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. நேரா இமெயில்ல இருந்து நீங்க அனுப்பிக்கலாம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து பிடிஎஃப் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இல்ல ஓகே. எக்ஸ்பிஎஸ் ஃபைலா கூட எடுத்து அனுப்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். எனி டவுட்ஸ்? ஓகே. இல்ல இதுல எதுவும் இல்ல. கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் திங். ஸோ பேசிக்ஸ்ல இவ்வளவுதான் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு போகுமா? போலாம். மண்டேல இருந்து போலாமா? Yeah, sure, no problem. மண்டே. Can start from Monday, okay? மண்டே ஆர் டியூஸ்டே. ஓகே. எனக்கு Okay, you ஒரு can decide. எனக்கு அந்த ஓகே. என்ன எனக்கு அன்னைக்கு ஃபார்முலா ஒன்று அப்ளை பண்ணோம் சார். அந்த இது நீங்க சொல்லி கொடுத்தீங்களே